நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வழக்கானது ஜூன் 19 நடைபெற்றது. அதில் முதலீட்டாளர்களுக்கு நன்மை தரும் வகையில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. அதில் ஃபேக் பாண்டு விஷயம் மிகவும் தெளிவாக பேசினார்கள். அதற்கு நீதியரசரும் நல்ல தகவல் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் கம்ப்ளைண்ட்டினுடைய டேட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாங்கிக்கிட்டே இருக்கிறான்ற ஒரு செயல்பாடுகளிலிருந்து அதை ஒரு தீர்வு தேதி நியமனம் பண்ணணுன்ட்டு முடிவெடுத்து 10/7/26 அன்றைய கடைசி நாளாக நீதியரசர் அறிவிச்சிருக்கார். இதற்கு காரணம் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும்னா கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருந்தால் டோட்டல் வேல்யூம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, டோட்டல் கம்ப்ளைண்டரை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆகையால் அந்த கம்ப்ளைண்ட்டிற்கு ஒரு தீர்வு தேதியை நம்ம நியமனம் பண்ணிவிட்டால் அதுவே கடைசி கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கொண்டு மொத்த கம்ப்ளைண்ட்டுடைய விவரங்களும் மொத்த லயபிலிட்டியுடைய விவரங்களையும் தெளிவாக கூறுவதற்கான வழி இருக்கும் என்று இந்த முடிவெடுத்துள்ளார். இது முதலீட்டாளர்களுக்கு முதல் வெற்றியாகும். இரண்டாம் கட்டமாக இடங்கள் இதுவரை எடுத்துக்கொண்டிருக்கிற இடங்களுடைய கணக்கு விவரம் 3103 இடங்கள் முதலீட்டாளர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதனுடைய வேல்யூம் பார்த்திங்கன்னா ஒரு 300 கோடிக்கு மேலே இருக்குது. அது இடம் எடுக்கிறார்கள். அதனுடைய நடைமுறைகள் போய்கொண்டு இருக்குது. அதில் முன்ன பின்ன பிரச்சனைகள் வந்துகிட்ருக்கு. அது சட்ட ரீதியான விஷயங்களில் நீதியரசர் தெளிவான முறையில் இது பண்ணிகிட்ருக்காரு. அதில் எந்த விதமான குளறுபடிகளும் கிடையாது. பணம் கட்ட வேண்டியவங்களை பணம் கட்ட சொல்லிகிட்ருக்காரு. பணம் கட்டாதவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ட்ருக்காரு. இந்த ஃபைன் அமௌண்ட்டு அது கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுனால நிறைய பேர் போட்டு வாபஸ் வராங்க. அதனால் அதை இன்க்ரீஸ் பண்ணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி பண்ணும்பொழுது அது ஒரு 2.5 லட்ச ரூபா வரைக்குமே போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடுச்சு. அதனால் ஏலம் எடுப்பவர்கள் மிக தெளிவாக ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு ஏலம் எடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எம்எஸ்டிசியில் பணம் கட்டிடுறது அது பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறவங்க நம்பராக இருக்கிறவங்க பலாயிரக்கணக்கான நம்பர்கள் இருக்கிறாங்க. அதில் பணம் கட்டினவங்க பார்த்திங்கன்னா 830 பேர் மட்டும்தான் பணம் கட்டியிருக்காங்க. மீதி ஆட்கள் பணம் கட்டலை. அதனுடைய வசூல் செய்யக்கூடிய பணிகள் எம்எஸ்டிசி துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஏலம் எடுப்பவர்களுடைய பிரச்சனையாக நாம் கருதுகிறோம். அது மாதிரி கேன்சல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு 27 பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்ட்டில் ஒரு 38 பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஃபைன் அமௌண்ட்டை கம்பல்சரி பிடிச்சி தெளிவு பெற செய்யணும்னு சொல்லிட்டு நீதியரசர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அதனால் மேலும் ஏலம் எடுப்பவர்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டும் சரி, ஏலம் எடுக்கிறதும் சரி, நிறைய அதாவது எப்படி சொல்கிறதுனா அது சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இருக்குது. அதெல்லாம் சரியான முறையில் தெளிவுபட தெரிந்து கொண்டு ஏலம் எடுப்பது உத்தமமான ஒரு பணியாக இருக்குன்றது நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்த கட்டமாக 22/7 அன்னைக்கு ரிசார்ட்டு விடுறதுக்குனுடைய தேதியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அது டெண்டராகவும் ஓப்பன் டெண்டராகவும் அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி எம்எஸ்டிசி மூலயமா அறிவிச்சிருக்காரு. ரெண்டுமே முதலீட்டாளர்களுக்கு ஒரு பலன் தரும் கூட விஷயமாக இருக்குன்றது முதலீட்டாளர்கள் எல்லாம் நம்பிக்கை ஊட்டும் வகையில் இருக்கிறது. ஏன்னா இது ஓப்பன் டெண்டரில் போச்சுன்னா நிறைய பணம் வரத்துக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வரும்பொழுது தீர்வுக்கான வழிகளும் நிறைய நமக்கு கிடைக்கிறதுடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல தீர்வாக நம்ம இது பண்ணுறோம். அதேமாரி எப்போதுமே இதுவரைக்கும் பல அமைப்பு சார்ந்த சங்கங்கள் முதலீட்டாளர்களை
ஏலம் எடுப்பதே ஒரு உத்தமமான ஒரு பணி. அதனால் எல்லோரும் ஏலம் எடுங்க ஏலம் எடுங்கன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த கட்ட இப்போ தீர்வினுடைய விளைவுகள் பார்க்கும் பொழுது வெளியாட்கள் எடுப்பதற்கான நிறையா முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அது நல்ல முதலீட்டாளர்களுக்கு பணம் மட்டுமே தேவை என்ற ஒரு முதலீட்டாளர்களுக்கு தீர்வுக்கான நல்ல ஒரு வழி தரும் என்பது நாம் புரிதலுக்குரிய விஷயமாக கருதுகிறோம். அதுமாரி டெவலப்பர்ஸ் கேட்டிருக்காங்க. பட் அந்த டெவலப்பர்ஸ் வந்துட்டு ப்ராப்பரான டெவலப்பர்ஸா, இல்லை வந்து ஏதாவது சங்கங்கள் சார்ந்த டெவலப்பர்ஸா, இல்லை நிறுவனத்தை சார்ந்த டெவலப்பர்ஸான்றது நம்ம பார்க்கணும். தெளிவான உண்மையான ஒரு தனி நபரான டெவலப்பர்ஸாக இருந்து அவங்க எடுத்து டெவலப் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பெரிய தொகையாக நமக்கு உள்ளே கொடுக்குற மாதிரி இருந்தால் அது நம்ம முதலீட்டாளர்களுக்கு பலன் தர விஷயமாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு அது வந்து ப்ராப்பராக வந்து டெவலப்பர்ஸ் தான் பண்ணுறாங்களா, இல்லை சிண்டிகேட் பண்ணி பண்ணுறாங்களா, இல்லைன்னா கம்பெனி பண்ணுறதா என்றதை நம்ம வந்து கண்காணிப்போடு இருந்து முதலீட்டாளர்கள் முதலீடு செய்தவர்கள் எல்லாமே இதனுடைய விஷயங்களை அப்பப்போ சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்து நமக்கு பாதிப்பாக இருந்தால் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்து அதை தடை பண்ணுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சங்கங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஃபேக் பாண்டு விஷயம் வந்து தெளிவுபட இப்போ 2 வாரங்கள் 3 வாரங்கள் ஆர்கியூமெண்ட்டில் போயிட்டுருக்குது. அந்த ஃபேக் பாண்டை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இதற்கான விஷயங்களில் நான் வந்து தெளிவுபட செஞ்சு கொடுக்குறேன். உண்மையான இன்வெஸ்டர்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு தீர்வு தருவதற்கான வழியை நான் செஞ்சு தரேன்னு சொல்லி நீதியரசர் கூறியிருக்காரு. அது வந்து திறன்பட செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை வந்து கடைசி வரைக்கும் சரி பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம வாதாடிக்கிட்டு தான் இருப்போம், கேட்டுக்கிட்டு தான் இருப்போம், குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஆகையால் இது ஃபேக் பாண்டினுடைய விஷயத்தை ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மாதிரி மேலும் வந்து இன்னும் வந்து நிறைய பாண்டுகள், அதாவது வந்துட்டு இந்த ஃபேக் பாண்டு விஷயத்தில் வந்து நம்ம தெளிவுபட சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நீதியரசர்கிட்ட நம்ம சொல்லிகிட்டு இருந்ததும் சரி, நான் இந்த யூடியூப் வாயிலாக சொல்கிறதும் சரி, கம்ப்ளைண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்டர் வந்து ஒரு மொபைலில் ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படி தான் கொடுத்துருக்கோம். குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி EOW ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி தான் நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 24,000 கம்ப்ளைண்ட்டு வாங்கியிருந்தாங்க. மேலும் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நிறுவனங்கள் தேதிகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகும்போது ஒரு பல்காக வந்து கொண்டு வந்து ஒரு 10,000 சில்லற கம்ப்ளைண்ட்டு நிறுவனம் கொடுத்துருக்கு. நிறுவனம் கொடுக்கறத வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு EOWக்கு ரைட்ஸ் கிடையாது. அது எப்படி வாங்கினாலும் சட்டப்படி அதுக்குடைய கொரீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஜென்ட்டு யாராக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஏஜென்ட்டு கொடுக்கறது எப்படி ஏற்றுக்கிறீங்க நீங்கள்? ஏஜென்ட்டு தான் வந்து அக்யூஸ்ட் நம்பர் 1 அப்படின்னா அந்த ஏஜென்ட்டு தான். அந்த ஏஜென்ட் வந்துட்டு ஒரு 500 பாண்டு 600 பாண்டு கொடுக்குறாருன்னா அப்போ அது வந்து எப்படி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக அதை ஏற்றுக்க முடியும்? அவர் அக்யூஸ்டாக தானே ஆக்க முடியும். அக்யூஸ்டாக ஆக்கிறவரை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக ஏற்றுக்கிட்டால் அது EOW செயல்பாடுகளில் வந்து தவறுதலாக தானே அது நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் வந்துட்டு இது தவறான விஷயங்கள் தான் இவங்க செய்திருக்கிறது. அதனால் இது கிட்டத்தட்ட ஒரு நம்ம எடுத்திருக்கிறதே ஒரு 10,000 கிட்ட போகுது. மேலும் வந்து தெளிவோடு இதை வந்து எடுத்து வெரிஃபை பண்ணி நல்ல அதிகாரிகளுக்கு போட்டு இதை எடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு 30-40% வரைக்கும் வந்துட்டு பாண்டுகள் வெளியெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்த பணம் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்குள்ளே தான் வந்துட்டு நிறுவனங்கள் வந்து ஸ்கீம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனம் 2023 வந்து இஷ்யூ ஆகுதுன்னா அந்த 23லேருந்து ஒரு 4 இயர்ஸை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 18, 19 அதுக்குள்ள பாண்டுகள் தான் வந்து நம்ம கைக்கு இருக்கணும். அப்படி மிஞ்சினா ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட்டில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி அப்படி தள்ளிக்கிட்டு இருந்தால் கூட அந்த பாண்டு 17ஆக தான் இருக்கணும். 17, 18, 19, 20, 21, 22, 23. அப்போ இந்த 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலத்தில் உள்ள ஆண்டுகளில் உள்ள பாண்டுகள் மட்டுமே தான் உண்மையான கம்ப்ளைண்டருடைய பாண்டுகளாக இருக்கும் என்பதையும் இந்த வீடியோ மூலம் EOWக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆகையால் இதெல்லாம் நம்ம வந்து விட போகிறதே கிடையாது, விட மாட்டோம். இதுக்கு என்னென்ன பண்ணுமோ, எப்படி பண்ணுமோ, ப்ரொசீஜர் சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எல்லா நடவடிக்கையும் நம்ம எடுக்கிறதுக்கூடிய முயற்சிகள் பண்ணிகிட்டு தான் இருப்போம். ஏன்னா இது நம்ம சங்கத்தினுடைய முதலீட்டாளருடைய பணம். இப்போ லயபிலிட்டி வந்து இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு 3.5 கோடி வரும் அப்படின்னா 3,500 கோடி வரும் அப்படின்ற ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு 2,500லேருந்து 3,500 கோடி தான் வருன்றது சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி தெளிவுபட ஒரு அப்ராக்சிமேட் இதில் 7,000 கோடி அப்படின்னு சொல்லி EOWனுடைய இதில் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டு 65,000 கம்ப்ளைண்ட்டுன்றது தெரியப்படுத்தியிருக்காங்க. அது 70,000 போகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆகையால் இந்த ஃபேக் பாண்டெல்லாம் வந்து நம்ம எடுத்து கம்ப்ளைண்டெல்லாம் நம்ம வெளியில் எடுத்தோம்னா ஒரு 40% 30% போச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷனுடைய லைபிலிட்டி ஒரு 4000 கோடி வரத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஏலம் போய் ஏலத்தின் மூலமாக எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு மீதமுள்ள தொகையை வந்து ஜட்ஜி ஐயா சொல்லியிருக்காரு. இருக்கிறதெல்லாம் டிஸ்போசல் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நிறுவனத்தோட கேட்டு வாங்க, கொடுக்கலன்னு நான் வந்துட்டு ஏபிஐ கேன்சல் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டோன்னு சொல்லி ஒரு தீர்வும் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த நிறுவனம் வந்து இந்த சொத்துக்கள் எல்லாம் எந்த காலகட்டத்தில் வாங்கினாங்கன்றதை வந்து புலனாய்வு பண்ணணும். இது பண்ணால் இவங்க இதுவரைக்கும் நம்மள்கிட்ட கொடுத்துருக்க சொத்துக்கள் எல்லாம் வந்து 19க்கு முன்னாடி வாங்கின சொத்துக்களாக இருந்தால் நம்ம 18, 19, 20, 21, 22, 23 வாங்கின லிக்விட் கேஷ் கிட்டத்தட்ட முதலீட்டாளருடைய பணம் ஒரு 4000 கோடியோ இல்லை 7000 கோடியாக இருந்தால் இது பணம் எங்கு இருக்கிறது என்பது விவரத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பணத்தை நம்ம எடுக்க முடியாது. அப்போ என்னுடைய கருத்து பிரகாரம் வந்துட்டு இதில் வந்து நியோமேக்ஸினுடைய லீடர், அந்த நியோமேக்ஸினுடைய லீடர்ன்ற அந்த கோர்வையில் பார்த்தீங்கன்னா எம்டி கமலக்கண்லேருந்து ஏஹெச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வந்து லீடர் கேட்டகரியில் வந்துடுறாங்க. அந்த 1000 பேரும் வந்துட்டு சராசரி அப்ராக்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து 1000 பேருக்குன்ட்டு 50 கோடியை போட்டால் கூட எங்கே வருதுன்னு பாருங்கள். எங்கே பணம் இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இந்த பணம் இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்க லேண்டு, இந்த லேண்டு வந்துட்டு 2500 கோடி கொடுத்துருக்காங்க, 3500 கோடி கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டு ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்றது பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 1500 கோடி தான் வரும். அப்போ அவங்க வந்து நம்ம முதலீட்டாளரோட பணம் 1500 கோடிக்கு மட்டும்தான் இவங்க வந்து சொத்து வச்சுருக்காங்களா? அப்போ நம்மள்கிட்ட வாங்கின 7000 கோடி எங்கே அப்படின்ற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் நிறுவனம் தான் கொடுக்கணும். லீடர் மேலே தான் நம்ம நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கணும். அதற்கான முயற்சிகள் வந்து கடுமையாக எடுக்கணும். முதலீட்டாளர்கள் அனைவரும் இதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து சங்கங்களும் இதனுடைய செயல்பாடுகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சங்கத்தலைவர்களுக்கு. இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நிறைய பேர் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா 10%, 20%, 30%, 40% மட்டும்தான் கிடைக்கும், இல்லை மிஞ்சினா 50% கிடைக்கலாம். அந்த 50% கிடைக்கும், 40% கிடைக்கும், 30% கிடைக்கும்னு சொல்கிறவர் யாருக்குமே வந்து சட்டத்தினுடைய விவரங்கள் புரியவில்லை என்றது தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது வந்து EOWவில் டிரான்ஸ்பிட் கோர்ட்டில் இந்த வழக்கினுடைய சட்டத்திட்டங்கள் பிரகாரம் எவ்வளோ லயபிலிட்டி வந்திருக்கோ அதில் 3 மடங்குடைய பணம் வந்துட்டு டெபாசிட் பண்ணால் தான் அக்யூஸ்டுக்கு பெயிலே கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பணம் வந்து 4000 கோடி இல்லை 7000 கோடி சொன்னால் இது 3 மடங்கு பணம் வந்து டெபாசிட்டாக வந்தால் மட்டுமே இந்த லீடர்கள்லாம் கைது நடவடிக்கையிலேருந்து வெளியில் வர முடியும். ஆனால் இப்போ அவங்க வெளியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த டெபாசிட் அமௌண்ட்டை வாங்காமல் எப்படி வெளியில் விட்டாங்கன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இதை வந்து சட்டத்தின் பிரகாரம் நம்ம வந்து இதை எடுத்து பேசணும்னா கண்டிப்பாக இதனுடைய தீர்வு வேறு மாதிரி போகும் என்பதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே என்ன நேச்சுரல்ன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து EOWவில் யார் வேணாலும் எந்த அதிகாரிகள் நட்புகள் இருந்தாலும் சரி, அது தொடர்புகள் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதனால் வந்து இந்த லயபிலிட்டி இவங்க வந்து 4000 கோடி காட்டினாலும் 7000 கோடி காட்டினாலும் இதற்கான தீர்வு அவங்க வந்து கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்த ஆகலைனால் இந்த தீர்வில் கடைசி நபருக்கும் செட்டில்மெண்ட் இவங்க பண்ணுகலைன்னா இவங்களுடைய ஏபி கேன்சல் ஆகும், இவரை திருப்பி சிறைக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிடும் என்பது முதலீட்டாளர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மேற்படி இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது. முதலீட்டாளர்கள் அனைவரும் கலக்கம் நிறையாக கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கிறீர்கள். நம்பிக்கை இழந்து இருக்கிறீர்கள். நம்பிக்கை இழந்துன்னா தொய்வாகிவிட்டீங்க, ரொம்ப மன உளைச்சலில் ஆளாகி இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உதவின்றது வந்து மனதளவில் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோவில் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்கலாம், பேசலாம், செய்யலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். யாருக்கும் வந்து யாரும் வந்து பண உதவிகள் பண்ண முடியாது. அதனால் மனம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு மன உளைச்சலில் என்ன நம்ம பேசுகிறோன்னு தெரியாமல் ஒரு சில பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். ஒருத்தர் ஒத்துழைப்பான ஒரு ஆறுதலான வார்த்தைகளாகவே பேசி நம்ம இதை முன்னெடுத்து போகணும். ஏன் இதை நான் குறிப்பாக சொல்ல வரேன்னா, முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கைன்றது வந்துட்டு அரசு மேலேயும் சரி,
கோர்ட்டு ஹைகோர்ட்டு மேலேயும் சரி, இஓடபிள்யூ மேலேயும் சரி, நம்ம அரசு தரப்புலேயே இப்போ இருக்கிற புதிய அரசினுடைய முயற்சியில் நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதனுடைய இந்த 2 மாத காலம் 1 மாத காலத்தில் வந்து மாற்றங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்க காரணம் என்னென்னா, நம்ம நியோ முதலீட்டாளர் நல சங்கம் சார்பாக நான் வந்து தலைமையிலிருந்து லோயர் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பெட்டிஷனும் மனுவும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுபோல் இந்த கம்பெனி வந்து சொத்துக்கள் கொடுத்துருக்கு. சொத்துக்கள் கொடுத்ததுக்கப்புறம் வேறு எந்த தகவலும் கொடுக்கல. அந்த எந்த தகவலும் கொடுக்கலனாலும் இடி வந்து மொத்த தகவலும் எடுத்திருக்கு. அந்த மொத்த தகவல் எடுத்த இடியை ஒரு அஃபிடவிட்டி போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய தகவல் நம்ம சேகரிக்கிறோம். அந்த தகவல் சேகரித்ததில் தான் வந்துட்டு முதல் கட்டமாக நம்ம வந்துட்டு இந்த ஆர்ஓசியோடைய நிறுவனங்கள்லாம் கண்டுபிடிச்சோம், சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கண்டுபிடிச்சோம், மணி லாண்ட்ரிங் பண்ணக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சோம். இது எல்லாமே கோர்ட்டுக்கு நம்ம தெளிவுபட எடுத்து கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி வந்து நிறைய பேருடைய சொத்துக்களில் வந்து அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 இதை கண்டுபிடிச்சி 7 இதை வந்து நம்ம எஸ்ஆர் போட்டு கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கடைசியாக நம்ம பண்ணது இந்த பாண்டு, ஃபேக் பாண்டுடைய விஷயம். இது பல பேருடைய முயற்சியில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தனி மனிதன் தனியால் நம்ம பண்ணல, நியோ முதலீட்டாளர்கள் மட்டும் செய்யலை. அதனால் வந்துட்டு இதில் வந்து பணம் மட்டுமே தேவைன்ற நிறைய நல்ல எண்ணம் கொண்ட சங்கங்களோடு இணைந்து நிறைய சங்கங்கள் கலந்து ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மூலம் பல விஷயங்களை புரிந்து கொண்டு தான் இதெல்லாம் தகவலை சேகரித்து தான் நம்ம வந்து ஏதோ ஒரு சங்கத்தினுடைய மூலயமாக இதை தாக்கல் பண்ணுவோன்ட்டு நியோ முதலீட்டாளர் சங்கம் மூலமாக தாக்கல் பண்ணியிருக்கிறோம். இந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்வதற்கான முயற்சிகள் வந்து நியோமேக்ஸ் ஸ்கேம் என்ற அந்த ஒரு குரூப் மட்டுமே தான் இந்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் யாரும் வந்து குறை பேசுவதற்கான விஷயங்களே கிடையாது. எல்லா சங்கங்களும் சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கு. யார் பண்ணாலும் அது வந்து மொத்த முதலீட்டாளர்களுடைய பெனிஃபிட்டுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். தனக்குன்ற ஒரு சுயநலமாக யாரும் பண்ணலை. அதனால் இந்த விஷயங்கள் தெளிவுபட தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதனால் அடுத்த கோர்ட்டு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த வியாழக்கிழமும் நமக்கு நல்ல சாதகமான ஒரு சில விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் என்பதை நம்பி நம்ம சென்று கொண்டிருப்போம். மேலும் வியாழக்கிழமை அன்று என்ன நடப்பது என்று தெரிந்து கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.